அற்புதமான அனுபவத்தை ஆனந்தமாக உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடையும் நான் உங்கள் மஞ்சுநாத குருக்கள். சில விஷயங்களை நம்மளால தவிர்க்கவே முடியலன்னு வச்சுக்கோங்களேன், அதை அப்படியே அவாய்ட் பண்ணிடுவோம். அதில் ஒன்று இப்போ லேட்டஸ்ட்டாக அந்த கண்ணாடி. நமக்கு முன்னாடி வெளிச்சம் இருக்கணும், நம்ம முகம் நல்லா பளிச்சுன்னு பிரைட்டாக தெரியணுங்கிறதுக்காக வெளிச்சத்துக்கு முன்னாடி உட்கார்ந்துக்கும் பொழுதும் சரி, இயற்கை வெளிச்சம் லைட்டு வச்சுருந்தாலும் சரி, இதோ இது மாதிரி ஒரு லைட்டு படிக்கிறதுக்காக ஒரு புஸ்தகத்துக்காக வாங்கினேன். இந்த மாதிரி ஒரு லைட்டு வச்சுருந்தாலும் சரி, அது எதிர் அடித்து அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து கண்ணாடியில் பட்டுக்கொண்டே இருக்கு. அதனால சரி கண்ணாடியை கழட்டி வச்சுட்டு பேசுவோம் அப்படின்ட்டு. அதனால் கொஞ்சம் முகபாவங்களே கூட வித்தியாசமாக இருக்கும். என்னை ரெகுலராக பார்க்கக்கூடியவங்களுக்கு இது ஒரு வித்தியாசமான ஒரு முகமாக கூட இருக்கலாம். ஆனால் கருத்து என்னென்னா, இந்த பூஜை செய்யும் பொழுது நாம் கவனிக்க வேண்டியவை, தவிர்க்க வேண்டியவை, பின்பற்ற வேண்டியவை, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் டியூரிங் பூஜா அட் ஹோம். ஹோம் கிட்டத்தட்ட எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு நிறைய வீடியோஸ் போட்டுட்டோம். அடுத்தது வீட்டிலிருந்து வெளியே. வீட்டிலிருந்து வெளியே என்ன ஆலயத்துக்கு போகிறதா? ஆலயம்னா நம்ம தெருவில் இருக்கக்கூடியது, நம்ம நகரில் இருக்கக்கூடியது, நம்ம ஏரியாவில் இருக்கக்கூடியது, நம்ம மாவட்டத்தில் இருக்கக்கூடியது, வட்டத்தில் இருக்கக்கூடியது, இல்லை வெளி மாநிலங்களில் இருக்கக்கூடியது, வெளி மாவட்டங்களில் இருக்கக்கூடியது, வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய கோவில்களை பற்றி சொல்கிறேன்னா அப்படி கிடையாது. வீட்டை விட்டு வெளியில் வந்த உடனே ஆசைக்காக நம்ம வந்து வீட்டு வாசலில் சில பேர் இந்த சுவாமி படம்லாம் டைல்ஸில் ஒட்டியிருப்பாங்க. சுவாமி படமே கூட கட்டியிருக்கலாம் வாசலில். அது வைக்கும்போது நமக்கு எந்த அளவுக்கு பக்தியும் ஸ்ரத்தையும் அக்கறையும் இருக்கிறதோ அதை பராமரிப்பதிலும் அதுக்கு பூஜை செய்வதிலும் அனுதினம் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பூஜை அறையில் எந்த அளவுக்கு பக்தி ஸ்ரத்தையோடு நம்ம பராமரிக்கிறோமோ அது போலவே, அதுக்காக தான் எங்கள் குரு சொல்லுவாங்க, நிறைய சுவாமி படங்கள்லாம், நிறைய விக்கிரகங்கள், நிறைய சுவாமி படங்கள், கேலண்டருக்கு சுவாமி படத்தெல்லாம் வச்சுக்காதீங்க. குறைந்தபட்சம் கண்டிப்பாக 1, 2, 3 அதில் ஒரு தெய்வம் கண்டிப்பாக அவங்க குலதெய்வம் இருக்கணும். தம்பதி சகிதமாக இருக்கும். ஸோ கணவனுடைய குலதெய்வம், மனைவியோட குலதெய்வம், உங்கள் வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய எல்லை தெய்வங்களை கண்டிப்பாக, எல்லை தெய்வத்தை ஒன்று. தெய்வங்கள்னா ஒரு 4-5 கோயில் இருக்கும் வீட்டை சுற்றி. 4-5 கோயிலுடைய படத்தையும் முடிந்த வரைக்கும் தவிர்க்கணும். ஏன்னா அதை பராமரிக்கிறதுக்குங்கிறது உண்டான விழிப்புணர்வு இப்போ தான் நம்ம வீடியோஸ் பார்த்து சில பேர் கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன பராமரிப்பு? செவ்வாய் வெள்ளி எப்படி நம்ம வீட்டில் பூஜையெல்லாம் செய்யணும் அப்படின்ட்டு சில பேர் கடைபிடிக்கிறார்களோ அதுபோல் அந்த படத்தை நல்ல ஒரு துணி எடுத்து, ஈரத்துணி புழிஞ்சிட்டு, நிறைய தண்ணி இருக்கக்கூடாது, புழிஞ்சிட்டு நல்லா க்ளீனாக அந்த படத்தை தொடச்சி சந்தன குங்குமம் புட்டுவிட்டு நித்தியம் பூக்களை மாற்ற வேண்டும். நித்தியம் நிவேதனம், தூப தீப நைவேத்திய கற்பூரஹாரத்தை செய்ய வேண்டும். ஒவ்வொரு தெய்வத்துக்கும் இப்போ நீங்கள் 15 படம் வச்சுருக்கீங்க உங்கள் வீட்டிலன்னா, அந்த 15 படத்துக்கு உண்டான தெய்வத்தினுடைய ஆராதனைகள், அதற்குண்டான மந்திரங்கள் சொல்பமாக, லகுவாக, குறைந்தபட்சம். கணபதி இருக்காருன்னா கணபதியோட காயத்ரி மந்திரம் தெரியணும், கணபதியே போற்றி சொல்ல தெரியணும், அவருக்கு உண்டான அருகம்புல்லோ, அவருக்கு உண்டான எருக்கம்பூவோ வைக்க முடியணும். இது நிர்பந்தமாக நான் சொல்லலை, அதோடைய முக்கியத்துவத்தை அறிந்திருக்கிறோமா? பொத்தாம் புதுவில் அப்படியே செஞ்சுட்டு போகிறதுங்கிறது தவிர்க்கணும். குறைந்தபட்சம் வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப குறைந்தபட்சம் வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா, ஒரு லாங் டூர் நீங்கள் போகிறீங்க, ஒரு மாதம் 1.5 மாதம் நீங்கள் இல்லைன்னா உங்கள் ஆற்றுல இருக்கக்கூடிய சுவாமியெல்லாம் அப்படியே சிரமப்படாமல் நீங்கள் அந்த குறைந்தபட்சம் ஒரு 3 படமோ 4 படமோ இருந்ததுன்னா எடுத்து அழகாக பேக் பண்ணி அதற்குண்டான பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் பண்ணி அழகாக பேக்கில் போட்டு கூடவே அழிச்சிட்டு போயிடலாம் சுவாமியை. நீங்கள் எங்கே போகிறீங்களோ அங்கே தங்கறதுக்கு உண்டான ஏற்பாடு, நீங்கள் படுக்கிறீங்கல்ல, எங்கேயாவது தூங்குறீங்கல்ல, சுவாமி உங்கள் கூடவே வச்சுக்கலாம். அங்கே நீங்கள் உங்களுடைய ஆராதனைகளை தொடரலாம். அதற்காக குறைந்தபட்ச மூர்த்தங்களை உங்கள் பூஜை அறையில் நீங்கள் வைத்துக்கொள்வது நல்லது. அற்புதமான இந்த அனுபவத்தை ஆனந்தமாக உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடையும் நான் உங்கள் மஞ்சுநாத குருக்கள். மேலும் நிறைய விஷயங்களை டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் டியூரிங் பூஜா சீரீஸில் மேலும் மேலும் பார்த்து புரிந்து கொண்டு பழக்கிக் கொள்வோம்.